ஹாய், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது M அகாடமியினுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் ஹரி. கடந்த 35 வருஷத்துக்கு மேலே இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மேக்ஸில் வந்து இன்டென்ஸாக எல்லா விஷயமும் செய்ய முடியும். 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th, 12th எந்த போர்டாக இருந்தாலும் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், MBA ஆப்ரேஷன் ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எங்களால் இன்டென்சிவாக கோச்சிங் பண்ண முடியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு எங்களை கால் பண்ணுங்கள். இன்டெகிரேஷனுடைய கண்டினியூஷனாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம் பாருங்க. இன்டெகிரல் 4x + 2 × √(x² + x + 1 × dx) அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் எப்படி அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வரணும். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா இன்டெகிரண்ட்ல இருக்க ஏதாவது ஒரு பார்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இன்டெகிரண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் நமக்கு கிடைக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரைட்டா? ரைட். இப்போ நம்பரில் சில சமயம் வந்து இப்போ மல்டிபிளிகேஷனாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் வரும்போது அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. உதாரணமாக இப்போ இந்த ரூட்டுக்குள்ள இருக்க இந்த விஷயம் எடுத்துக்கோங்களேன். x² + x + 1 இதை பார்த்து மட்டும் எடுத்துக்கோங்க. x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 2x வரும். x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 2x + 1 வரணும். பட் இங்கே எனக்கு 4x + 2 இருக்கு. இதை பாருங்க, ஆல்டர் பண்ணி காட்டுறேன். இது இப்படி எழுதலாமான்னு பாருங்க. இன்டெகிரல் இதுல இருந்து காமனா நான் 2 எடுக்கிறேன். 2 எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? எனக்கு 2x + 1 கிடைச்சிரும். இன்டு √(x² + x + 1 × dx). இப்போ பாருங்க, இந்த ரூட்டுக்குள்ள இருக்க இந்த பார்ட்டை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்ட் கிடைச்சிடும். இப்போ 2x + 1 அப்படிங்கிற பார்ட் எனக்கு கிடைச்சிடும் இல்லையா? அப்போ நான் சப்ஸ்டியூஷன் வைக்க போறேன். இதுக்கு சப்ஸ்டியூஷன் வைக்க போறேன். எப்படின்னா புட் t = x² + x + 1 அப்படி எடுத்துப்பாரு. இதை நம்ம வைக்கும்போது டீனும் வைக்கலாம், t² அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் நமக்கு ஒரே மாதிரியான ஆன்சர் தான் வரப்போகுது. நான் டீனே எடுத்துக்கிறேன். dt/dx 2x + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ dt = 2x + 1 × dx. இந்த இன்டகிரேஷன்ல இந்த 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன். இன்டெகிரல் முதல்ல இந்த பார்ட்டுக்கு வருவோம். ரூட், இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத நான் டீன்னு வச்சிருக்கேன், எழுதியாச்சு. அடுத்தது இந்த 2x + 1 × dx இருக்கு. அதுக்கு பதிலா எனக்கு dt இருக்கு. ஸோ dt 2 × இன்டெகிரல் t √t இருந்துச்சுன்னா பவர்ல 1/2 இருக்கிறதா அர்த்தம். ஸோ t⁻1/2 × dt 2 × x⁻n ஃபார்முலா t⁻n + 1 1/2 + 1 அப்படின்னா என்ன வரும்? எனக்கு 3/2/3/2 + c சேர்த்துப்போம். ஆன்சர் பாருங்க, இந்த 2 மேல போயிடும். அப்ப 2 × 2/3 t⁻3/2 + c 2 × 2 4/3. t பதிலா, ஏன்னா நமக்கு சம் எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எக்ஸ்ல இருக்கணும். t பதிலா x² + x + 1 ⁻³ 3/2 + c அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மெத்தட். ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு பார்க்குறேன் நான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 1/x - √x × dx அப்படின்னு இருக்கும். இதுவும் அப்படிதான், ஃபங்க்ஷன் ஆல்டர் பண்ணணும். இப்படியே பார்த்தா நமக்கு ஒன்றும் இன்டகிரேஷன் தெரியாத மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு மெத்தட்லையும் இப்படிதான் போடணும் அப்படிங்கிற ஐடியாவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே எப்படி போடணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா கவனிச்சு பாருங்க. இன்டெகிரல் dx/, இந்த x இருக்கு இல்லையா, அதை நான் √x² அப்படின்னு எழுதிக்கிறேன். √x² பண்ணீங்கன்னா x தான் கிடைக்கும். அப்போ நான் x √x² எழுதிக்கலாம். -√x இன்டெகிரல் dx/, இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனா நான் என்ன எடுக்கிறேன்? √x காமனா எடுக்கிறேன். அப்படி எடுத்தா என்ன கிடைக்கும்? எனக்கு இங்க திருப்பி ஒரு √x கிடைக்கும், -1 கிடைக்கும். ரைட். அடுத்தது சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான். ஒரு பார்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்டெகிரண்ட்ல இன்னொரு பார்ட் கிடைக்கும். இப்போ t = √(x - 1) அப்படின்னு எடுத்துக்கிறேன். √x - 1 அப்படின்னு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்களேன். dt/dx = √x உடைய டிஃபரன்ஷியேஷன் 1/2 √x அப்படின்னு கிடைக்கும். அப்படியே அந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 2 dt =
dx divided by root x. ஆக்சுவலா இங்க என்னடா 1/2 root x இருக்குனுமே, நம்பர் தான், அது பத்தி பிரச்சனையே கிடையாது நம்ம. அதனால ஈஸியா அது மாதிரி மாத்திட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ இன்டெகிரல் dx by root x இருக்கு, அதுக்கு பதிலா நான் 2 dt போடணும். 2 கான்ஸ்டன்டா வெளியே போட்டுக்கிறேன், dt மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ 2 dt வந்துருச்சு. இந்த ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் நான் என்னன்னு வச்சிருக்கேன், டீன்னு வச்சிருக்கேன். ஸோ டி பாருங்க 2 இன்டெகிரல் dt பை டி நிறைய தடவை பார்த்துட்டோம் நம்ம. ஸோ லாக் டி பிளஸ் சி 2 இன்ட்டு லாக் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன எழுதிக்கணும்னா ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் வச்சிருக்கோம். ஸோ ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் சி அப்படின்னு வந்திருக்கும். இதுவும் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல வரக்கூடிய ஒரு சம் தான். அடுத்து ஒரு ப்ராப்ளத்துல உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.